பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் 31, 1917. நினது தெய்வீக மூச்சின் தீண்டுதலால் ஓர் இதயம் துள்ளிடும் ஒவ்வொரு தடவையும் புவி மீது இன்னும் சிறிது அழகு பிறப்பது போல் இருக்கிறது. காற்றில் ஒரு சுகந்தம் வீசுகிறது. எல்லாம் அதிக சிநேக பாவம் கொள்கின்றன. எல்லா இருக்கைகளின் அதிபனே, நினது சக்தி எவ்வளவு பெரிது! நினது ஆனந்தத்தின் ஓர் அணு எவ்வளவோ இருட்டை, எவ்வளவோ துயரத்தை போக்கிவிட போதுமானது. இவ்வாறே நினது மகிமையின் ஒரு கதிர் மிக மந்தமான கூழாங்கல்லை ஒளிபெறச் செய்யவும் மிக இருண்ட உணர்வை ஒளியுறுத்தவும் வல்லது. நீ நினது கொடைகளை என் மீது குவித்திருக்கிறாய். நீ எனக்கு பல இரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாய். எத்தனையோ எதிர்பார்க்க முடியாத இன்பங்களை நான் சுவைக்கும்படி நீ செய்திருக்கிறாய். ஆனால் நினது தெய்வீக மூச்சினால் தீண்டப்பட்டு ஓர் இதயம் துள்ளுகிறதே, அதற்கு இணையாக நீ எனக்கு அருளியுள்ள வேறு எந்த அருட்கொடையையும் கூற முடியாது. இத்தகைய பவித்திரமான நேரங்களில் புவி முழுவதும் மகிழ்ச்சி கீதம் பாடுகிறது. புற்கள் இன்பத்தால் சிலிர்க்கின்றன. காற்றில் ஒளி அலை அலையாய் பாய்கின்றது. மரங்கள் விண்ணோக்கி மிக்க ஆர்வத்துடன் பிரார்த்திக்கின்றன. பறவைகளின் ஒலிகள் சங்கீதமாகின்றன. கடல் அலைகள் அன்புடன் ஆர்ப்பரிக்கின்றன. குழந்தைகளின் இளநகைகள் அனந்தனை பற்றி கதை சொல்லுகின்றன. மாந்தர்தம் ஆன்மாக்கள் அவர்களின் கண்களில் காட்சி தருகின்றன. எதிர்பார்த்திருக்கும் இதயங்களில் இந்த அருணோதயத்தை தோற்றுவிக்கவும் நினது மகிமை மிக்க சாநித்தியத்தை உணரும்படி மனிதரின் உணர்வை எழுப்பவும் இந்த வறண்ட துக்கம் நிறைந்த பூமியில் நினது உண்மையான சொர்க்கத்தில் சிறிதை விழிக்கச் செய்யவும் வல்ல அற்புத சக்தியை நீ எனக்கு அருள்வாயோ சொல். எந்த சுகம், எந்த செல்வம், எந்த இகலோக சக்திகள் இந்த அற்புத வரத்திற்கு இணையாக முடியும்? எம்பெருமானே, நான் நின்னை வேண்டிக் கொண்டது இதுவரை வீண் போனதில்லை. ஏனெனில் நின்னோடு பேசுவது என்னிடமுள்ள நீயே. நினது சர்வ வல்லமையுள்ள அன்பின் உயிருள்ள மீட்பளிக்கும் சுடர் வளமாக்கும் மழையாய் துளி துளியாக விழுவதற்கு நீ அனுமதித்திருக்கிறாய். நித்திய ஒளியின் இத்துளிகள் இருண்ட அஞ்ஞானம் நிறைந்த நமது புவி மீது மெல்ல இறங்கும்போது மங்கலான ஆகாயத்திலிருந்து புவி மீது பொன் நட்சத்திரங்கள் பொழிகின்றன என்று சொல்லும்படியாக இருக்கிறது. எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த அற்புதத்தின் முன் மௌனமான பக்தியுடன் அனைவரும் முழந்தாளிட்டு பணிகின்றனர்.